வணக்கம் மக்களே. நேற்று வந்து ரோபோ சங்கர் அண்ணா இறந்துட்டார் இல்லையா? அவருடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு வந்து சிரிக்கிறதா அழுவுறதா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னா வந்து அவங்க வீட்டு அம்மா வந்து ஐயோ எம்மா ஐயோ எப்பா என்னை விட்டுட்டு போயிட்டியே இப்படிலாம் சொல்லி கிராமத்தில் தான் அந்த அழுவாங்க. டவுன் ஏரியாவில் இருக்கிறவங்களாம் அந்தளவுக்கு வந்து அழமாட்டாங்க, கத்த மாட்டாங்க, உழுந்து பெறல மாட்டாங்க. ஆனால் வந்து மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். இருந்தாலும் வந்து அதை வந்து அவங்க ஒப்பாரி வச்சுலாம் அழுது வந்து காட்ட மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்க பொண்ணு ரொம்ப அழுதுது. அது வந்து பெரிய பெரிய மனுஷால் வந்தால் தான் பார்த்து அழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாமளே வந்து இப்போ ஒரு துக்க வீட்டுக்கு போயிருந்தோன்னா பார்த்தீங்கன்னா அங்கேயே தெரியும். அவங்க வந்து ஏற்கனவே அழுது அவங்க கண்ணில் இருந்த கண்ணீரெல்லாம் வற்றி போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஊர்லேருந்து அவங்க சொந்த பந்தங்கள்லாம் வரும்பொழுது அந்த சொந்த பந்தங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்கள மீறிய ஒரு அழுகை வரும். இதுதான் வந்து இயற்கையாக நம்ம எல்லாரும் வீட்லேயுமே நம்ம சாவு வீட்டில் பார்த்துருக்குறோம். அதே போல் அவங்க மனைவி வந்து அழலைன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அவங்க கையில் செல்லு வச்சுருந்தாங்க. அது ஒரு கனவு இருக்கும். எதுக்கு நம்ம டருன்ற அந்த சின்ன சத்தெல்லாம் இதில் பதிவு தானே ஆகும். இது சலன்ற அதுன்ற ஒரு வீடை எடுக்க முடியல மக்களே. எங்கள் வீட்டில் எல்லாம் ஏதாவது ஒரு சத்தத்தை கொடுத்துக்கினே இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அழலைன்னு சொல்லிட்டு குறை சொல்லியிருந்தாங்க. அந்த அம்மா மனசுக்குள்ளே அவர் கூட வாழ்ந்த நினைவுகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள விட்டு போகாது. அவங்க கூட இருந்த அந்த இல்லற வாழ்க்கை, அந்த ஒரு அன்பு, இதெல்லாம் வந்து அவங்க நினச்சி அழாத நாள்லாம் இனிமேல் இருக்காது. எல்லாத்தையுமே அவங்க நினச்சி பார்த்து அழக்கூடிய நாட்கள் தான் இனிமேல் அதிகமான நாட்கள். அதனால் வந்து அவங்க மனசுக்குள்ள நிறைய வேதனைகள் இருந்தாலும் வந்து அது அவங்க இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி, அது டவுன் ஏரியா அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த மாதிரிலாம் வந்து ஒப்பாரி வச்சு அழமாட்டாங்க. அது இல்லாமல் ஆனால் எனக்கு ஒன்றே புரியல. அவர் வந்து தூக்கிட்டு போகும்போது கடைசியாக வந்து எல்லாருமே வந்து அவங்க மனைவி, அவங்க பொண்ணுங்க எல்லோரும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதுதான் எனக்கு புரியல. அந்த குத்தாட்டம் மாதிரி ஆடுறாங்க. அது ஏன் ஆடினாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு மற்றவங்க தான் வந்து அந்த மேளம் அடிக்கும்போது மற்றவங்க ஆடுவாங்க. சில பேர் குடிச்சிட்டு தண்ணி போட்டு ஆடுவாங்க. ஆனால் வந்து அந்த சாவுக்கு சம்மந்தப்பட்டவங்களே வந்து அந்த மாதிரி ஒரு நடனம் ஆடுறது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த வந்து பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. அது வந்து நல்லா இருந்து எனக்கு பிடிக்கல. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. எல்லோரும் வந்து இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள்.